வயநாட்டில் உயிரை பணயம் வைத்து மக்கள் பணியாற்றிய செவிலியர் சபீனாவுக்கு வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி பாராட்டினார். கல்பனா சாவ்லா விருது வழங்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பார்ப்புகழ் உச்சியை தொட்டு வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார். சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு காவல்துறையினரின் மோட்டார் பைக் புடை சூழ வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறையினர், குதிரைப்படை, கமாண்டோ படை, ஆயுதப்படை உள்ளிட்ட படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். அதன்படி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இன வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் தகைசால் தமிழர் விருது மூத்த தமிழறிஞர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது. வளர்ச்சிக்கு மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. 1977ஆம் ஆண்டு முதலாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தமிழில் பேசுவதற்கு தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் தமிழில் பேச அனுமதி கிடைக்க செய்தவர் முனைவர் குமரி அனந்தன் அவர்கள். வயநாடு நிலச்சரிவின் போது உயிரை பணயம் வைத்து துணிச்சலாக செயல்பட்ட செவிலி சபீனாவிற்கு வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை முதலமைச்சர் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் சிகிச்சை அளித்தவர். 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. ரெஸ்கியூ டீம் கேட்டாங்க, ஆற்றுக்கு அந்த சைடு தான் முதலுதவி தேவை, இந்த சைடு இருக்கிறவங்கள ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு மெயில் நர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு எங்கள் சார்கிட்ட கேட்டாங்க. அப்போ சார் சொன்னார், இல்லை எங்கள் டீமில் ஃபீமேல் நர்ஸ் தான் இருக்காங்கன்னு சொன்னப்போ அது முடியாது, எங்களுக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் சொன்னேன், இல்லை நான் போகிறேன், என்னால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போது அந்த போகிற நேரத்தில் இங்கேருந்து பார்க்கும்போது பேஷண்ட்ஸ் அந்த சைடில் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட முதல்ல போகணும், எப்படியாவது நம்மளால் முடிஞ்சது எல்லா திங்ஸுமே சில டைம் நம்ம கிட்ட இருக்காது, என்ன நம்மளால முடியுமோ அதை பண்ணணும்னு சொல்லி அங்கே போகணும்னு நினைச்சேனே தவிர ஆறு பார்த்தோ இல்லை ஆழோ நம்ம எங்கே விழுந்துரும் அது எதுவுமே பயப்படல. அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குவோருக்கான அப்துல் கலாம் விருதை சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது 5 பேருக்கு வழங்கப்பட்டது. இதேபோல மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள், மகளிர் நலனுக்காக சிறப்பாக தொண்டாற்றிய தொண்டு நிறுவனம் மற்றும் சமூக பணியாளருக்கான விருதுகள், முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் வழங்கி பெருமைப்படுத்தினார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அருப்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை சூசை ஆண்டனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோவைக்கு வழங்கப்பட்டது. சிறந்த பேரூராட்சிக்கான விருது சூலூர் பேரூராட்சி, கோயம்புத்தூர் மாவட்டம். சிறந்த மண்டலமாக சென்னை மாநகராட்சியில் உள்ள 14வது மண்டலத்திற்கு விருது வழங்கப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறந்த மண்டலம் 14வது மண்டலம். சிறந்த நகராட்சிக்கான விருதை திருவாரூருக்கும், சிறந்த பேரூராட்சிக்கான விருதை கோவை மாவட்டம் சூலூருக்கும் முதலமைச்சர் வழங்கினார். இதையடுத்து விருது பெற்றவர்கள் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சுதந்திர தின நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.